தமிழ் தேசியம் ஏன் தமிழ் மக்களுக்கு எதிராக நிக்குது இந்த இடத்துல? இந்த மெடிக்கல் மாஃபியாக்களோட அவர்கள் கூட்டி சேர்ந்து நான் நினைக்கிறேன் அவை இந்த மக்கள் போராட்டத்தின் அந்த அளவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். எனக்கு புரியாத ஒரு விஷயம், அர்ஜுனா ஏன் புலிகள் என்ற போராட்டங்களை முன்வைக்கிறார் என்று தெரியல. மெடிக்கல் யூனியன் நாடு பூராவும் கொண்டு சேர்ந்ததுன்னா கவர்மெண்ட்டை கூட விழுத்தக்கூடிய பவர் இருக்காது. அது கவர்மெண்ட் இதை ஒரு கட்டித்தனமான முறையில இதை கையாள வேண்டி இருக்குது. இந்த மெடிக்கல் யூனியன் இல்லை என்று சொன்னால் அர்ஜுனா இப்ப அங்கதான் பதவியில இருந்திருப்பார். இது மருத்துவத்துறையில இது ஒன்று. என்ன பொறுத்தவரையில கல்வியிலேயும் ஒரு அர்ஜுனா தேவைகளை அவர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்கிறார். இவ ஒத்துழைக்க நினைக்கிறேன் இவர்களுக்கு அர்ஜுனா மீது ஒரு பயம் இருக்கிறது. ஏதோ இருக்கிறபடியா தானே பயம் இருக்குது. அதனுடைய விசாரிக்க வேணும் என்றதான் என்னுடைய இது. வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் சந்திக்க இருக்கின்றோம். இன்று நம்முடன் இணைந்து கொள்ள இருப்பவர் பிரித்தானியாவின் கேம்டன் கவுன்சிலுடைய ப்ரொஜெக்ட் மேனேஜராக இருந்தவர், நீண்டகால அரசியல் பின்னணியுடையவர், இடதுசாரி அரசியலில் ஆரம்பித்து தற்போது ஓய்வு பெற்று கடந்த 14 ஆண்டுகளாக யாழ்ப்பாணத்தில் தனது சேவைகளை வழங்கி வருகின்றார். இன்று நடைபெறுகின்ற சுகாதார மற்றும் பிரச்சனைகள் உட்பட பல்வேறு பிரச்சனைகளிலும் பல தரப்பினரோடும் இணைந்து பணியாற்றக்கூடியவர், பல்வேறு மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகளோடு சேர்ந்து பயணிப்பவர். அங்கு உள்ள நிலைமைகள் பற்றின ஒரு கருத்தை எடுப்பதற்காக நாங்கள் இன்று இணைந்து கொள்கின்றோம். இன்று மயில் வாகனம் சூரியசேகரம். வணக்கம் சூரிய அவர்களே. வணக்கம். இப்ப இலங்கையில அண்மையில கொழுந்து விட்டு எரிகின்ற பிரச்சனை சுகாதார பிரச்சனை. இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல்வேறு மருத்துவர்களோடையும் நல்லொரு உறவை வைத்திருப்பவர். அதே சமயம் சாவகச்சேரிக்கும் விஜயம் செய்திருந்தீர்கள் இந்த போராட்ட நேரத்துல. அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். இது இந்த தற்போதுள்ள நிலை எப்படி இருக்கின்றது? எனக்கும் இந்த போராட்டம் வெடிச்சது ஒரு பெரிய ஒரு அதிசயமா தான் இருந்தது. நான் அறிஞ்ச வரையில இலங்கையில இப்படியான ஒரு போராட்டம், ஒரு சுகாதார சேவையோட சம்பந்தப்பட்ட மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டத்தை நான் அறிந்த வரையில இதான் முதல் தரம் நான் காண்கிறேன். நீங்கள் இடதுசாரி அரசியல்ல மிக நீண்ட காலம் உங்களுடைய இளம் பிராயம் முதலே இருந்திருக்கிறீர்கள், 15 வயது முதல் இருந்திருக்கிறீர்கள். நான் எத்தனையோ போராட்டங்களை கண்டிருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு போராட்டத்தை காண இல்லை. ஒரு சுகாதாரத்துறையில மக்கள் எழுச்சி, சுகாதார சேவையோட சம்பந்தப்பட்ட அதிருப்தியை அடிப்படையா கொண்ட ஒரு போராட்டத்தை நான் இப்படி பெருச அளவு இதை நான் காண இல்லை. இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவா பாக்குறீங்களா அல்லது இது ஒரு எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டத்தை? நான் எல்லா மக்கள் போராட்டத்தையும் ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். நான் மக்கள் சில விடலாம், பிழையான செய்திகளை வச்சு போராடலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் அப்படி நினைக்கல. சமீபத்துல இலங்கையில நடந்த ஒரு போராட்டம், இன்னொரு போராட்டம் எனக்கு ஞாபகம் வருது, அறகல்யா. அதிலே நான் பங்கு பற்றி இருக்கிறேன். அந்த போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமா வெடிச்சு அது பிரசிடென்ட் நாடு விட்டு ஓட வேண்டிய நிலைமை உருவாகினது. அதனால மக்கள் போராட்டங்களை நாங்கள் அலட்சியப்படுத்த கூடாது. மக்கள் இப்பவும் சரியா இருப்பார்கள் என்று நான் சொல்ல வரையில, அநேகமாக நாங்கள் மக்கள் ஒரு செய்ய போராட்டம் வந்தா அதை நாங்கள் ஆழமாக படிச்சு அதுல மக்களுடைய போராட்டம் ஒரு தனி மனிதனுடைய போராட்டம் இல்லை, ஒரு கூட்டு முயற்சி தானே. அப்ப அதுல மக்கள் பெரும்பாலும் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. முதல் நான் சொல்ல விரும்புறேன் என்னண்டா, நான் ஒரு டாக்டர்ஸையும் எல்லா டாக்டர்ஸையும் நான் மதிக்கிறேன். அதுக்குள்ள டாக்டர்ஸுக்குள்ளையும் இப்ப இன்ஜினியர்ஸுக்குள்ள என்ன மாதிரி நல்ல இன்ஜினியர்ஸ், சமூகத்தோட அண்டி வேலை செய்யற இன்ஜினியர்ஸ் இருக்கின, வேண்டாவருப்பா வேலை செய்யற இருப்பின, தங்கண்ட பணத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்காக எதையும் செய்யக்கூடிய இன்ஜினியர்ஸும் இருக்கின, அதே மாதிரி டாக்டர்ஸும் இருக்கின. அப்ப இலங்கையில உயர்மட்டம் துவக்கம் கடந்த காலங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் துவக்கம் பியோன் வரையும் இலங்கை ஒரு ஊழல் நிறைஞ்ச மக்கள் சேவையோட அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இது நடக்குதுன்றது நாங்கள் இது முக்கியமான ஒரு விஷயம். குறைபாடுகள் நானே அறிஞ்சிருக்கிறேன். பல வருடங்களாக மருத்துவத்துறையில எனக்கு மல் பிராக்டிசஸ், கரப்ஷன் எல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா என்னண்டா, இதுக்குள்ள நுழைஞ்சு ஆதாரங்களை தேடுறது சுலபமான விஷயம் இல்லை. அது அதுக்கு உள்ளுக்கு போய்
தண்டோணும். அது எங்களுக்கு அப்படியான வசதிகள் இல்லை. இந்த முறை நடந்தாண்டா டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் என்றவர் 2018 துவக்கம் 2021 மட்டும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்துட்டு தான் போயிருக்கிறார். வேலை செய்துட்டு 3 வருஷம் வேலை செய்திருக்கிறார் அங்க. ஏற்கனவே வேலை செய்து போட்டு வெளியே போயிருக்கிறார். ஆனா அவர் அங்க தொடர்ந்து இருக்கிறத இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் RDHS, PDHS அவை 2018 இருந்து 2021 வரைக்கும் வேலை செய்தவர். ஏன் 2021 போக வேண்டி வந்தது? அது அரசாங்கத்தின் மாற்றலா அல்லது அழுத்தம் காரணமாக அவர் வெளியேற்றப்பட்டார்? அது நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தின் மாற்றம். அது அப்ப டாக்டரா தான் வேலை செய்திருக்கிறார். MS இல்ல, மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஆயிட்டார். தெரியும், டாக்டர்ஸ் டிரான்ஸ்பர் பண்ற இடத்த போக வேண்டியதானே. அப்ப சவுத்துல எல்லாம் போய் வேலை செய்திருக்கிறார். பல இடங்கள்ல வேலை செய்த அனுபவம் இருக்கு. 3 மொழியையும் நல்லா பேசக்கூடிய படித்தனமும் இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், சிங்களம் எல்லாம் வலம் புழுவென்றா பேசுவார். அவருடைய ஐக்கியூவும் மிகவும் கூடுதலான ஐக்கியூவா தான் இருக்கு நினைக்கிறேன். மைண்ட் வெரி அலர்ட், அனுத்தியால கணக்கா கலைக்காமல் வேலை செய்யக்கூடியது தன்மையும் நான் பார்த்திருக்கேன். அவரை மாதிரி ஒரு நண்பர் இருந்தவர் எனக்கு. அவர் கணித துறையில மிக வலு கட்டிக்காரன். அவருடைய ஐக்கியூ 140. அப்ப டாக்டர் தம்பிராஜா, உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகதாசனுடைய மருமகன், அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை எடுத்தேன். என்றால் அவர் சொன்னார் இவருடைய ஐக்கியூ 140 ஐன்ஸ்டைனுக்குரிய ஐக்கியூ. ஐன்ஸ்டைனுடைய ஐக்கியூ இவரால சமூகத்துல பணியாற்றுறது கஷ்டம். இவர் மனிதர்களும் பார்க்க இலக்கங்களைத்தான் கூடுதலாக புரிஞ்சு கொள்வார். டேவிட் நோபல் என்று சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள். அதே மாதிரி தான் எனக்கு அர்ஜுனாவையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவருக்கு மனிதர்களும் பார்க்க அந்த மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அவர் பல்வேறு துறையிலையும் இதை வச்சிருக்கிறார். எனக்கு அவர்ல இந்த இதுல ஆர்வம் அவர்லையும் ஆர்வம், மற்ற இந்த போராட்டத்துல ஆர்வம் தான். அவர் ஒரு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுல ஆர்வமா இருக்கிறவர் போலதான் எனக்கு தெரியுது. அப்ப இவர் 18ஆம் ஆண்டு துவக்கம் 21 மட்டும் வேலை செய்துட்டு வெளி பிரதேசங்கள்ல போய் செய்துட்டு பிறகு ஒபிஷியலா அவர் MS அப்பாயின்மெண்ட் பட்டு தான் இங்க வந்தவர். அது மினிஸ்ட்ரியின் அப்பாயின்மெண்ட். சென்ட்ரல் மினிஸ்ட்ரி தான் டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்றது. சென்ட்ரல் மினிஸ்ட்ரியின் கடிதத்தோட தான் இங்க வந்திருக்கிறார் MS மெடிக்கல் சூப்பரிண்டென்ட். அவர் வந்த உடனே தான் இப்படி விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறார். முதலே அவரை வரவிடாமல் செய்வதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு தானே. என்றுதான் நானும் கேள்விப்படுறேன். அத்தாட்சிகள் கொடுக்கறதுக்கு என்னால இயலாது. ஆனா அதுக்குதான் நான் சொல்றேன்னுடா, யார் குற்றவாளி யார் சுற்றவாளின்றத நாங்கள் சொல்லாமல் ஒரு சுவாதீனமான இன்குவாரி, சுவாதீன விசாரணை குழு ஒன்று தேவை என்று சொல்றீங்க. தேவை, கட்டாயம் தேவை. நீதி நியாயத்தோட அதையும் இதோட பக்க சார்பு இல்லாமல் ஒரு சுயாதீன விசாரணை குழுவைத்தான் மக்களும் கேட்கிறார்கள், அர்ஜுனாவும் கேட்கிறார். அதுக்கு சாத்தியம் இருக்கா? போராட்டங்களை பாத்தீங்கன்னா அதுலதான் சிக்கல் கணக்கு இருந்தது. இதுக்குள்ள இன்னொன்று நாங்கள் அறியணும். உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்துலயும் அப்படித்தான் ட்ரஸ்ட் யூனியன் சரியான பவர்ஃபுல். இங்கேயும் அப்படித்தான் மெடிக்கல் ஆபீசர்ஸ் MOA சரியான பவர்ஃபுல். பிரித்தானியாவில இந்த மெடிக்கல் யூனியன் என்றது பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவர்கள் மக்கள் விரோதமாக செல்றதில்லை. ஆனா துரதிருஷ்டவசமாக இலங்கையில இருக்கிற மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் மக்களுக்கு எதிராக செல்றதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. குறிப்பாக இந்த போராட்டத்துல அர்ஜுனாவுடைய கேள்வி நீங்கள் மக்களுக்கான சேவையை வழங்குங்கோ. ஆனால் இந்த மருத்துவர்கள் அதுக்கு எதிராக போராட்டத்துல குதிச்சிருக்கிறார்கள். மக்களுடைய பிரித்தானியால ஒரு ஒப்ஸ்ட்ரட்டிஷியன், கைனகாலஜிஸ்ட் ஒப்ஸ்ட்ரட்டிஷியன் ஒருத்தர் இருந்தவர், ஒரு யங் பர்சன். அவர் ஒரு புத்தகம் அடித்தவர். அது ஒரு இட் வென்ட் வைரல், பரவலா ஒரு அதிசயமான ஒரு புத்தகம். நான் அது வாசிச்சேன். நல்ல நகைச்சுவையோட பாரஸ்வாரமான உண்மையான இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அதுல அவற்றை இதை பார்த்தால் அங்கேயும் மினிஸ்டர்ஸும் மெடிக்கல் அசோசியேஷன், BMA பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனும் சேவையை வடிவா செய்யறதுல கண்ண விதமான அக்கறையின்மையை அவர் பாயிண்ட் அவுட் பண்றார். வல்லும் எவிடன்ஸோட, முழுக்க எவிடன்ஸ். அதனுடைய பிரித்தானியாவிலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் என்னுடைய கணிப்பு. உண்மையிலேயே பார்க்க போனீங்கள் என்றால் இந்த மெடிக்கல் யூனியன் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அது ஒரு
ட்ரேட் யூனியன் அல்ல, ஆனா அவர்கள் செயற்படுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் மாஃபியா மாதிரித்தான். தங்களுக்கு விருப்பமான மருத்துவர்களை விருப்பமான இடங்கள்ல பணிக்கு அமர்த்துறது, விருப்பமில்லாதவர்களை பின்தங்கிய பிரதேசங்களுக்கு அனுப்புறது, இப்படி தனிப்பட்ட பழிவாங்கல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கு. அது இலங்கையிலையும், அது சாவச்சேரி உட்பட இலங்கையின் தமிழ் பிரதேசங்களையும் அது வெளிப்படுது. இல்ல, நான் என்னன்னா இதுல கவனமா இருக்க போறேன், என்னன்னா திடமா இருக்கிறேன். என்னன்னா இப்ப வந்து நான் என்னுடைய ஒரு ஃபீலிங், ஒரு என்னுடைய நான் மேல்மட்டமா பார்த்து 2 பக்கத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு வந்து 2 பக்கத்து பேர்லையோடையும் நல்ல உறவு இருக்குது, உறவோ அறிந்து வச்சிருக்கிறீங்க. இல்ல, உரையாடல் 2 பக்கத்தையும், ஒரு பக்கம் வந்து RDHS, மற்றது PDHS. அவைதான் அந்த இன்சார்ஜ், வடமாகாணத்துக்கு இன்சார்ஜா இருக்கிறது PDHS, ப்ரொவின்சியல் டைரக்டர். யாழ்ப்பாண டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது வந்து RDHS, ரீஜனல் ஹெல்த் அத்தாரிட்டி. அப்ப இது ஒரு பக்கம். மற்ற பக்கம் வந்து ஒரு தனி மனிதன், அதாவது மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் சாவச்சேரி. அவருக்கு பின்னால கிட்டத்தட்ட நான் அன்றைக்கு போன பொழுது பார்த்தேன்னு கிட்டத்தட்ட 3000 பேர் அவருக்கு பின்னால கரகோஷங்கள் போட்டு. ஏனென்றா இவர் கன விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப சனங்கள் யோசிக்குது, இவர் வெளிப்படுத்த அதுதான் எங்களுக்கு இந்த சேவை ஒழுங்கா கிடைக்கல. இவர் சொல்றதெல்லாம் ஜனங்கள் என்ற அபிப்பிராயத்தோட ஓரளவுக்கு ஒற்றுமையா இருக்கு. அதுதான் இந்த போராட்டம் கூட பவர்ஃபுல்லா வந்தது. இன்னமொரு விஷயம் என்னன்னா, இந்த சாவச்சேரி பேஸ் ஹாஸ்பிட்டல்ல வந்து முந்தி இருந்த ஆட்கள் எல்லாம் இங்க வந்து தட்டுப்பாடு என்னன்னா, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து சரியான குறைவு. கன்சல்டன்ஸ் இருக்கணும், ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன்ஸ் எல்லாம் இருக்கணும், MBBS மாதிரி இருக்கணும். ஆனா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸ்பெஷலைஸ் பண்ணி மெடிசின் எல்லாம் முடிச்சு, MBBS எல்லாம் முடிச்சு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல செய்த ஆட்கள் வந்து அவை வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கணும் யாழ்ப்பாணத்துல, சரியான குறைவு. இவர் வந்து டாக்டர் அர்ஜுனா, இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் அதுல. அதுவும் ஒரு ரீசன், இந்த யங் ஏஜ்ல அவர் ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டா நியமிக்கப்பட்டது காரணமா இருக்கலாம். அப்ப இவர் அங்க போன உடனே ஸ்டாக் டேக்கிங் செய்திருக்கிறார். ஸ்டாக் டேக்கிங்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து 25 பொருட்கள், உபகரணங்கள் எல்லாம் இருக்கு. உபகரணங்கள், கட்டட வசதிகள், மருத்துவ வசதிகள், பேஷண்ட்ஸ் தேவைகள், அங்க இதுவரை காலம் நடந்த மருத்துவ வழிமுறைகள் என்ன மாதிரி இருந்தது எல்லாத்தையும் இவர் வெறும் ஃபாஸ்டா படிச்சு அதை வெளிக்கொண்டு இருக்கிறார். இப்ப அநேகமான பேஷண்ட்ஸை வந்து ஜெஃப்னால இருக்கிற போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி போடுவேன். கிட்டத்தட்ட நான் 60-70 விதமான அங்கேயே வச்சு ட்ரீட் பண்ண வசதிகள் இருந்தும் அதை செய்யல, அனுப்பி விட்டுறேன். நீங்கள் இந்த போராட்டத்திலையும் அந்த களத்துல போய் நின்று இருக்கிறீங்களா? அப்ப அங்கே உள்ள மக்களோடையும் உரையாடி இருக்கிறீர்கள், அர்ஜுனாவோடையும் உரையாடி இருக்கிறீர்கள், சாவச்சேரி வைத்தியசாலைக்குள்ளேயும் போய் பார்வையிட்டு இருக்கிறீங்க. 8:30க்கு தான் போராட்டம் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று அறிவிச்சது. ஜூலை 8ஆம் தேதி திங்கட்கிழமை போயிருக்கேன். நான் அதுக்கு முதலே போயிட்டேன். என்னன்னா நான் மோட்டர் சைக்கிள்ல போகணுன்றதுக்காக, ஆறுதலா போகணுன்றதுக்காக வேலைக்கு போய் நின்றுட்டேன். அப்ப பார்த்தா அப்ப ஆரம்பத்துல வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 300, 400, 500 பேர் தான் இருந்திருப்பேன். அது சனத்தொகை, அது வந்து முதல் ரோட்டுக்கரையில 2 பக்கமும் இருப்பின பெரிய சனம். அதுக்கு பரலலா, ரோட்டுக்கு பரலலா ரயில்வே லைன் இருக்கு. அந்த ரயில்வே லைனுக்கு பின்னாலேயும் இன்னொரு பெரிய ஒரு ரோல ஆக்கள் இருந்தது. அப்ப 8 பிறகு 500ல இருந்து 1000க்கு வந்து 1000ல இருந்து 2000, கிட்டத்தட்ட 3000க்கு மேல இருந்திருக்கணும் நினைக்கிறேன். ஒரு கணிப்புல சொல்றேன். போலீஸ் வந்து பெருமளவு போலீஸ் இருந்தது. அதுல போலீஸ் ஷீல்டு, அதெல்லாம் இந்த ராயட் ஷீல்டு அதெல்லாம் வச்சுக்கொண்டு தயாரா இருந்திருக்கிறேன். குழப்பம் வரலாம் இந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கிறேன். எல்லாம் ஆயத்தங்கள் செய்திருக்கிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறேன். அப்ப நான் கொஞ்ச நேரத்தால உள்ளுக்கு போக முடியாதுன்னு தான் என் கேட்டு எல்லாம் பூட்டி இருந்தது. அப்ப நான் ஒரு போலீஸ்காரனை கேட்டேன், உள்ளுக்கு போகலாமோண்டு. வைத்தியம், இன்றைக்கு வைத்தியம் சேவை இருக்கோ, சேவை ஓமன்றார். ஓமன் சொன்னார், இருக்கு, போகலாம். அப்ப நான் ஒரு பேஷண்ட் ரீதி அடிப்படை மாதிரி போனோம். அப்ப அவங்க உள்ளுக்கு போனேன். உள்ளுக்கு போனால் வெளியில ஏற்கனவே நான் ஒரு 40-50 பேரோட கதைச்சிட்டேன். அலையும் நடந்து அவன் ஃபீலிங்ஸ் அது எல்லாம் கதைச்சிருக்கேன். அவன் ஸ்லோகன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன்.
படமும் எடுத்தனான். அப்ப பிறகு நேரத்துல உள்ளுக்கு போகலாம்னு தெரிஞ்ச உடனே உள்ளுக்கு போனால் அங்க எல்லாம் வல்லும் அமைதி. ஒரு விதமான வெளியில இருக்கிற அவ்வளவு போராட்டம் நடக்கிறது உள்ளுக்கு தெரியல. வெளியில இருக்கிற டெம்பரேச்சருக்கும் உள்ளுக்கு இருக்கிற டெம்பரேச்சருக்கும் சரியான வித்தியாசம். வல்லும் அமைதி. ஆனா எல்லாரும் அங்க வேலை செய்யற ஆட்கள் டாக்டர்ஸ் ஆன் ஸ்ட்ரைக். இது இன்னொரு விஷயம். இதெல்லாம் நடக்கும் பொழுது டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக்ல இருக்கணும். 3 நாள் ஸ்ட்ரைக்னு போயிட்டு அந்த ஸ்ட்ரைக் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணின, இவர் இங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஸ்ட்ரைக் பண்ணினேன். அவை சொன்ன காரணத்தையும் நான் கேட்டேன். சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்ல டாக்டர்ஸ் இங்க வேலை செய்யறதுக்கு. அதுக்கு மிஞ்சி மேலதிகமான டீடைல்ஸ் அவ தரையில்லை. அப்ப நீங்கள் நர்ஸ்மாரோட காய்ச்சிருப்பீங்களா? அங்க இருந்த ஆக்கள், மருத்துவமனைக்குள்ள இருந்த ஆக்கள். நர்ஸ்மாரோட என்ன சொல்லிச்சு உங்களுக்கு? ஊருப்பட்ட நர்ஸ்மாரோட காய்ச்சினான். அவன் பிளத்து கதைக்க மாட்டேன்னா நான் அமைதியா சொல்லிச்சுன்னா, தாங்கள் அர்ஜுனா இந்த கோரிக்கைகள் அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நம்புறோம், அதுதான் உண்மை, ஆதரிக்கிறோம் தான் சொல்றாரு. தெரியும். எம்எல்டி ஒரு ஆளை சந்திச்சேன், இப்போ இந்த டென்டல் டெக்னீஷியனை சந்திச்சேன், வேற கன்சிலியரி ஸ்டாஃப் எல்லாரும் கூட்டமா இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம், அமைதியா தங்களுக்கு கழிச்சு கொண்டிருக்கிறேன். பேஷன்ஸ் சரியான குறாவு. டாக்டர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக்ல இருக்கணும். டாக்டர்ஸ் எல்லாரும் யாழ்ப்பாணத்துல, ஹாஸ்பிட்டல் சாவச்சேரியில. மக்கள் உங்கள்ட்ட என்ன சொல்லிச்சு? மக்கள் எல்லாம் கரகோஷத்துல இருந்தவ. நாங்கள் கேட்டாங்கள். அவை சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு உலக அளவும் 3 நாள் டாக்டர்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா எப்போ போனாலும் டாக்டர்ஸ் காண்றது கஷ்டம். 25 டாக்டர்ஸ் இருக்குன்றதும் இந்த போராட்டம் மூலம், அர்ஜுனா மூலம் தான் அவை அறிய வந்தன. அதுக்கு அதே அதிர்ச்சி. 25 டாக்டர்ஸ் இருந்து நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு கிடைச்ச சேவை ஏமாற்றமான சேவை என்று சொல்லிக்கினேன். அப்ப இதுக்கு பிறகு குற்றச்சாட்டுகள் அவர் வைக்க துவங்கிட்டார். அர்ஜுனா பயங்கர குற்றச்சாட்டுகள். முதலாவது, நானும் அந்த பில்டிங்கை பார்த்தேன்னா, ஒரு வெலும் மாடர்ன் பில்டிங், 3 ஸ்டோரி பிளாக், பாவனையில இருக்க இல்லை. அதுக்கு ஜெனரேட்டர் இல்லை, ஸ்டாண்ட் பை ஜெனரேட்டர் இல்லை. மற்றது அங்க கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ் அங்க இல்லைன்னு சொல்லினேன். 2 பேரை குற்றச்சாட்டுகளை சொல்றோம். காசு கலெக்ட் பண்ணி வெளிநாட்டில இருந்து ஏராளமான 30 மில்லியன் கலெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆண்டும் அங்க இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் நாங்கள் வெறி கவர்னையில தானே இல்ல. இது சம்பந்தமாக நான் தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷனோடையும் கதைச்சுக்கிறேன், டிடிஏ. அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் மில்லியன் கணக்கான நிதியை வழங்கினது அவர்கள் மட்டுமல்ல, டிடிஏ, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ரோட்டரி கிளப், இது எல்லாருமே கணிசமான நிதியை, கோடிக்கணக்கான பணத்தை வழங்கி இருக்கிறார்கள். கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு, அந்த எக்யூப்மெண்ட்ஸும் அங்க இருக்கு, அங்க இருந்திருக்கு. ஆனா இதனை பயன்படுத்த முயற்சி எடுக்காமல் அவர்களை, நோயாளிகளை திருப்பி அனுப்பினோம்ன்றதுதான் இந்த பிரதான குற்றச்சாட்டா இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். அப்ப ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு, அதை நான் உறுதிப்படுத்துறேன். 2வது, ஒன்று பில்டிங் யூஸ்ல இல்ல, ஜெனரேட்டர் இல்லாட்ட. 2வது குற்றச்சாட்டு, இதை பார்த்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக கேம்டன் கவுன்சில்ல வேலை செய்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறதுண்டா, வெளிநாடு யார்கிட்டயோ நீங்கள் காசை வாங்கி ஒரு ப்ராஜெக்டை செய்வீங்கள் என்றால், நீங்கள் காசு கேட்கல, உங்களுக்கு ஒரு அடிப்படை பொறுப்பு இருக்குது. அந்த ப்ராஜெக்டை முடிச்சு அதை ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ல கொடுக்கறது. அது இங்க இருக்கல. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு. அப்ப அதுதான் இந்த மக்களுக்கு அவ்வளவு நிதியையும் அதுக்குள்ள முடக்கி வச்சிருக்கிறன்றது, ஒருதற்கும் பயன்படாமல் என்றது ஒரு பெரிய என்ன. இந்த காலகட்டம் எப்பண்டா, இது இந்த பில்டிங் உருவாக்குறது காலகட்டம் எப்பண்டா, அந்த காலகட்டத்துல வடமாகாணத்துல தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தது. சிவி விக்னேஸ்வரன் தான் அப்ப இதா இருந்தவர். அப்ப அதுல இருந்த 4 அமைச்சர்மாருமே கொள்ளையடிச்சதாக சொல்லி அவர்களுடைய உள்ளக விசாரணையின் மூலம் அவர்கள் குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பதவி விலக வேண்டியதாயிற்று. அந்த காலகட்டத்துல மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் இருந்தது சத்தியலிங்கம்.
அப்ப அவர் மினிஸ்டரா இருக்கும் பொழுது நான் அறிஞ்ச வரையில சில நல்ல வேலைகளை செய்தது. இரண்டாம் நானும் அதுல ஈடுபட்டிருந்தேன். ஒரு அட்வைசரி கமிட்டியை உருவாக்கினவர். அதுல பலவிதமான ஆட்கள், மெடிக்கல் பீப்புள், என்ஜினியர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாரையும் வச்சு ஒரு கருத்துக்களை பரிமாறி அது ஒரு நல்ல செயற்பாடு. ஆனா நான் கேள்விப்பட்டேன் அவரும் பல அவருக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது இந்த முடிவு என்ன மாதிரின்னு தெரியல. உள்ள விசாரணையின்படி அவர்கள் ராஜினாமா என்னது சொல்ல இது அது அது கடந்த கால சரித்திரம். அதை விட்டுட்டு நாங்கள் இதை பார்ப்போம். அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். இந்த 400 மில்லியன் சாவைச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நியூ பிளாக்க கட்டுறதுக்கு கொடுக்கப்பட்ட 400 மில்லியனை அவர் ஆட்சி செய்யற காலத்துல வடமானத்தை அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் முதலமைச்சருக்கோ அந்த கேபினெட்டுக்கு. இதுல 200 மில்லியன் எடுத்து வவனியா ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான சில அவசர தேவைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்ணி அதன்படி செய்திருக்கிறேன். அதையும் நாங்கள் என்ன பொறுத்தவரையில் அதையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்னா சில நேரம் செயலிழந்த கட்டிடத்தை அங்கேயும் ஒன்று இருக்கு, இங்கேயும் ஒன்று இருக்காம இருக்கலாம். எனக்கு தெரியாது. எனக்கு அது என்னத்துக்காக, என்ன அவசரம், அது 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 பூர்த்தி செய்யப்பட்டதா அங்கத்து தேவைகள், அதுகளையும் பார்க்க வேணும். அப்ப 400 மில்லியனை இவர் கேட்டது, அர்ஜுனா கேட்டவர் 400 மில்லியன்ல 200 மில்லியன் இங்க, மிச்சம் 200 மில்லியன் எங்க போனது என்று கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் கொடுத்திருக்கிறேன். 200 மில்லியன் பவனியாக போறாண்டு. அப்ப அது சரி, அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அது சரியான முடிவுன்றது எங்க பாவிக்கப்பட்டது தெரியல. ஏனென்னா 2 இடத்திலேயும் அறகுறையா செய்து கட்டடங்களை கட்டி மருத்துவ சேவை செய்ய முடியாத நிலைமை, அது ஒரு பெரியான பிழையான முடிவு. இதை பூர்த்தி செய்திருந்தீங்கன்னா ஒரு இடத்திலேயாவது, அதுவும் இது ஒரு சரியான முக்கியமான இடம் சாவச்சேரி, இதை பூர்த்தி செய்திருச்சுன்னா யாழ்ப்பாணத்துக்கு அவே பேஷண்ட்ஸை வந்து அங்கிருந்து நோயாளிகளை அங்கிருந்து இங்க அனுப்ப வேண்டிய தேவை வராது. அப்ப அது டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு. மற்றது ஜனங்கள் அங்கிருந்து வர வேணுமே, சாவச்சேரியில இருந்து இங்க வந்து தூங்கி டிரான்ஸ்போர்ட் பஸ்ல வந்து, அப்ப அது ஜனங்களுக்கும் அது பெரிய ஆதங்கம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப சில மருத்துவர்கள் வந்து தாங்கள் இந்த நாட்டில இனிமேல் வேலை செய்ய தயாராக இல்லை என்ற கருத்துக்களை சிலர் முன்வைக்கிறார்கள், தாங்கள் அவமதிக்கப்படுகிறோம் என்று. இப்ப இது சம்பந்தமான அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கு, என்ன சொல்லுங்க அப்பம்? இப்ப எத்தனையோ அருமையான கன்சல்டன்ஸ் இருக்குன்னு, பொதுனா வைத்தியசாலையில மாத்திரம் இல்லை, தெல்லிப்பளையில பல இடங்களையும் இருக்கின, கிளிநொச்சி எல்லா இடமும் இருக்கின. ஆனா இது ஆட்சி செய்யற ஒரு குழுதான் பிரச்சனையோட உருவாக்க. இந்த ஆட்சி செய்யற குழு வந்து நீங்க சொல்றது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் சொல்றீங்களா? அதை வந்து இப்ப ஸ்ட்ரைக் ஆக்ஷன் எடுத்தது அவதானே. என்ன பொறுத்தவரை அது ஒரு பவர்ஃபுல், சரியான பவர்ஃபுல். சில பேர் அதை மஃபியான்னு சொல்லுவீங்க. நாங்கள் கவனமா இருக்கணும். எத்தனையோ டாக்டர்ஸ் வேற வழி இல்லாமல் அதுக்கு பின்னால போக வேண்டிய தேவை இருக்கு. இல்ல அது பழிவாங்கல் நடக்கலாம். அப்படி ஏதோ ஒரு வித அதுபடியே நாங்கள் இது இப்படி ஒரு போராட்டம் நடந்ததால இப்ப இப்படியான விஷயங்களை ஆராய்ஞ்சு ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன் இன்கொயரி வைக்கிறது நான் நினைக்கிறேன் எத்தனையோ விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டியதான் நினைக்கிறேன். அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, டெம்பரேச்சர் சரியான ஹாட் டெம்பரேச்சர்ல நிலத்துல ஏராளமான மருந்துகளை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அதால அறிவில்லா தன்மைதானே. இது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல உள்ள ஆட்கள் இது செய்தது வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் தானே இதெல்லாம். அது அதான் நான் சொல்றேன், இன்கொயரியில தான் இத இன்கொயரி ஒழுங்கா நடக்குமோன்றது இன்னொரு பிரச்சனை. சரி, இலங்கையில வந்து பெருசளவு இன்கொயரிஸ் வந்து ஆழமா பக்க சார்பு இல்லாமல் நடக்கிற இன்கொயரிஸ் பலன் குறாவு. ஊழல் என்ன இப்ப நான் முதலே ஆரம்பத்திலே இலங்கை வந்து மேல் மட்டம் துவக்கம் கீழ் மட்டம் மட்டும் ஊழல் நிறைஞ்ச ஒரு நாடா மாறிட்டுது. எத்தனையோ பேர் இன்கொயரி நடக்காமல் இருக்குன்னு களவெடுத்தாக்கள் முடிவடை இல்லை. இந்த எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த சாவகச்சேரி மற்றும் வட தமிழ் மக்களுடைய மருத்துவ எதிர்காலம்ன்றது எப்படி இருக்கும்? இவர் வந்து நான் இவரை பார்க்கிறேன் ஒரு விசில் ப்ளோவர். தமிழ்ல என்னன்னு சொல்றது, விசில் ப்ளோவர்ன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு பின்னா இதுன்ற விளைவால
பொதுஜனங்களின் ஆதரவு பெருமளவு ஆதரவு இருக்கிறபடியா இதை சும்மா தட்டி கழிக்க இயலாது. எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாருக்கும் ஓட்டுகள் தேவை. ஆனா ஆனபடியா பொதுஜனங்களின் அபிப்பிராயத்தை வந்து தட்டி கழிக்கிற நேரம் அல்ல இது. ஆனபடியா அந்த அந்த அடிப்படையில பாக்கல உண்மையிலே நாங்கள் இந்த 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 தருணத்தை வந்து நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு கச்சிதமா பயன்படுத்தி கொள்ளும். ஒரு மாற்றத்துக்காக இந்த தருணத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். உண்மைதான். ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, தமிழரசு கட்சி TNA இதுல பெருசளவு ஈடுபட இல்லை. நிச்சயம் நிச்சயமா இந்த போராட்டத்துல ஆதரவு கொடுத்தோ ஸ்ரீதரன் பார்லிமெண்ட்ல அதுவும் அவர் இது ஒரு இன பிரச்சனையா அப்படி இப்படி எல்லாம் அதான் அவர் வந்து இந்த ஆட்சி அதாவது அர்ஜுனாவை கொண்டு வந்த முறையை வந்து அவர் ஒரு 13வது திருத்தத்துல உள்ள ஒரு பிரச்சனையாக திரிவுபடுத்த பார்க்கிறேன். அவர் நடுக அப்படித்தான். என்ன பொறுத்தவரையில அவருக்கு ஆழமான அரசியல் தெளிவின்மை கணக்கு இருக்கு. தமிழ் தேசியம் பேசுகின்ற கஜேந்திரன் அவர்கள் வந்து அர்ஜுனாவுக்கு எதிராகத்தான் தன்னுடைய கருத்தை வச்சிருந்தார். தமிழ் தேசியம் ஏன் தமிழ் மக்களுக்கு எதிராக நிக்குது இந்த இடத்துல? இந்த மெடிக்கல் மாஃபியாக்களோட அவர்கள் கூட்டி சேர்ந்துட்டு நான் நினைக்கிறேன் அவை வந்து இந்த மக்கள் போராட்டத்தின் அந்த அளவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன் அவை ரிக்ரெட் பண்ணுவேன். ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தவறப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் பார்க்கிறேன். அரசியல் வந்து ஒரு பெரிய அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவும் சரி, அங்கஜன் கூட இந்த விஷயத்துல வந்து கதைச்சிருக்காரு. அங்கஜன் செய்தது பாராட்டக்கூடியது. அவர் ஒரு ஜெனரேட்டரையும் கொடுத்துட்டார். உடனே ஒரு ஜெனரேட்டரை அரேஞ்ச் பண்ணிட்டார். அவர் ஒரு ஜெனரேட்டரை அரேஞ்ச் பண்ணி அனுப்பின பிறகு இவையும் RDHS அவசரமா இரவுல கொண்டு ஒரு ஜெனரேட்டரை வச்சிட்டு அர்ஜுனா சொல்றார். அது இன்குவரியில தான் வரும். அந்த வகையில பார்த்தா அர்ஜுனா தன்னுடைய பதவியில இருக்காட்டிலுமே வெளியில இருந்து கொண்டு சில விஷயங்களை செய்யக்கூடியதா இருக்கு அவருக்கு. அவர் எழுப்பி விட்டு டக்ளஸ் வந்து இதுல நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். உடனே கேபினெட்ல போய் கதைச்சு பார்லிமெண்ட்ல கதைக்கப்பட்டு இப்ப இந்த கேபினெட்ல இது இந்த மினிஸ்டர் ஒரு இன்குவரி வைக்கிறதுக்கு ஒரு கமிட்டிய செட்டப் பண்றதுக்கு கேபினெட் டிசைட் பண்ணி இப்ப இவர் அர்ஜுனா அங்கும் இங்குமா போறாரு. என்னடா பலரும் விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்குள்ள மக்கள் கொஞ்சம் கூடுதலாக அணுகக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தோழர் டக்ளஸ் தேவானந்தா தான் இருக்கிறார். எனக்கு புரியாத ஒரு விஷயம், அர்ஜுனா ஏன் யுத்த காலத்துல புலிகளின் போராட்டங்களை வந்து இதுல முன்வைக்கிறாருன்னு தெரியல. இல்ல நினைக்கிறேன் அது அவருக்கு எதிராக சொல்லப்பட்ட கருத்துக்களால அவர் அதை வைக்க நிர்பந்திக்கப்படுறாரு நினைக்கிறேன். அவர் ஒரு அரசாங்கத்தால கொண்டு வந்து இங்க நிறுத்தப்பட்ட ஒருவராக தமிழ் தேசியம் அவரை காட்டுது. அதாவது சிங்கள அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தின ஒரு ஆளா தான் இந்த டாக்டர்கள் இவை அன்றைக்கு பார்த்த சில டாக்டர்களும் கூட இந்த 13th அமெண்ட்மெண்ட்டை கதைக்கு அமைப்ப. அப்ப அதுக்கு ஒரு பதிலடியாகத்தான் இவர் அதை சொல்ல வாராரே ஒழிய அவர் இன்னொரு போராட்டத்தை தூண்டுறவராக கதைக்கல, எந்த இடத்துலயும் கருத்தை முன்வைக்கல. இப்ப அமைச்சர் சொல்றார் இவருக்கு மீண்டும் தாங்கள் இங்க கொண்டு வருவோம் என்று, சாவச்சேரிக்கு டாக்டர் அர்ஜுனாவை கொண்டு வருவோம். இதுல உள்ள இது எவ்வளவு தூரம் சாத்தியம்? அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி வந்து மினிஸ்டர் தானே, யூனியன் அதுல தலையிடையில் அதானே. யூனியன் வந்து கஷ்டத்தை கொடுக்கலாம், ஒத்துழைப்பை மறக்கலாம், ஸ்ட்ரைக்ல போகலாம். ஆனால் அது ஒரு அளவுக்கு தான் செய்யலாம். மக்கள் எழுச்சி நடக்கும் பொழுது அவை செய்யலாம். இல்ல அதானதான் இதுல ஒரு முக்கியமான பிள்ளை என்ன, அண்மையில ஒரு முக்கியமான சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் அர்ஜுனாவோட நேர்காணல் செய்திருக்கின்றார். ஆனால் அந்த நேர்காணலை வெளியிட வேண்டாம் என்று சொல்லி இலங்கையுடைய SLGMOA வந்து இந்த மெடிக்கல் அசோசியேஷன் அழுத்தம் கொடுத்திருக்குது. அப்படி என்று சொன்னால் இந்த போராட்டம் வந்து GMOAக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் திரும்ப போகுது. நினைக்கிறேன் நினையமா GMA வந்து இத ஒரு விதமா செட்டில் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் அப்படி என்றால் அர்ஜுனாவை திரும்பி வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? தான் நான் நினைக்கிறேன் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எவ்வளவு தூரம் ஒரு 50-50 இருக்கு, 50% கட்டாயம் இருக்கு. இப்ப அர்ஜுனா தொடர்ச்சியாக அங்க உள்ள அமைச்சர்களோடையும் பேசிக்கொண்டிருக்கிறாரு. இல்ல தனியா டக்ளஸ் தேவானந்தாவோட மட்டுமல்ல, ஏனைய அமைச்சர்களோடையும் டோக்கிங் இது
விஷயம் தானே. இப்ப இந்த சாவகச்சேரியில நடக்கிற இந்த ஊழல் என்று சொல்லப்படுறது, அதாவது சைன் பண்ணிட்டு வெளியில போய் வேலை செய்யற இந்த 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 விஷயங்கள், இந்த சுத்துமாத்துகள், முள்ள மாதிரித்தனங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையும் இருக்கா? அந்த யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில நானும் முந்தி 4 வருஷமா ஹாஸ்பிட்டல் கமிட்டியில இருந்தேன் நான். அது சத்தியமூர்த்தி வர முதல். அப்ப பவானி இருந்தவர். அப்ப நாங்கள் கணக்க முன்னேற்றங்களை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணாங்கள். அவ்வளவு தூரம் வெற்றி கிடைக்கல எங்களுக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் செய்தாங்க. மாஸ்டர் பிளான் ஃபார் ஹாஸ்பிட்டல், மற்றது ஒரு ப்ரொபோசல் நான் கொடுத்தேன், டிஜிட்டைஸ் பண்றதுக்கு, கம்ப்யூட்டரைஸ் ஆல் த ரெக்கார்ட்ஸ். ஆனா அதுவும் அவ்வளவு பவானி கொஞ்ச நாளையில விட்டுட்டு போயிட்டா. சத்தியமூர்த்தி வந்த உடனே கணக்க மாற்றங்கள் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போன உடனே தெரியும் அதுல மாற்றங்கள். முக்கியமான மாற்றம் இந்த சத்தியமூர்த்தி வர முன்னம் ஒரு கல்ச்சர் இருந்தது, ஒரு கலாச்சாரம். எல்லா கன்சல்டன்ஸும் அவை எந்த நேரமும் வெளியில போகலாம், உள்ளுக்கு வரலாம், பிரைவேட் பிராக்டிஸ் போய் செய்து போட்டு வரலாம், ஷார்ட் லீவ்ல போகலாம் வரலாம் அப்படி இருந்தது. ஹாஸ்பிட்டலை சுத்த வர கணக்கு கிளினிக்ஸ் எல்லாம் இருக்கு. கிளினிக்ஸும் ஹாஸ்பிட்டலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவை பிரைவேட். சத்தியமூர்த்தி என்ன இது எனக்கு சத்தியமூர்த்தி நேர சொன்னார். அவர் நெகோசியேட் பண்ணியிருக்கிறார். இதை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஏனென்றா உங்களுக்கு உங்களோட சம்பளம் 8 துவக்கம் 4 வரையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலை செய்யறது தான் உங்களோட சம்பளம். அந்த நேரத்துல நீங்கள் 4 மணி வரைக்கும் நீங்கள் வெளியில போக முடியாதுன்னு சொல்லி ஆரம்பத்துல எதிர்ப்புகள் கணக்கு பெருமளவு எதிர்ப்பு வந்தது. அவரை மாத்துறதுக்கும் முயற்சிகள் செய்யப்பட்டது. ஆனா அவர் விளங்கப்படுத்தினார், நீங்கள் தாராளமா பிரைவேட் பிராக்டிஸை செய்யுங்க, ஆனா 4 மணிக்கு பிறகு நீங்கள் இவ்வளவு கூட பிரைவேட் பிராக்டிஸ் செய்தீங்களா எங்களுக்கும் அதான் நல்லது, எங்கள்ட ப்ரெஷர் குறையும் என்று சொல்லி அவையெல்லாம் இப்ப அதுக்கு கீழே வந்துட்டேன். வந்துட்டேன். இப்ப வெளியில போயிடாது. கன்சல்டன்ஸ் எல்லாரும் அங்கதான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஒரு சுமாரான விரல் விட்டு எண்ணக்கூடிய கன்சல்டன்ஸ் இருக்குன்னா, இனியோட தரமான கன்சல்டன்ஸ் பிரைவேட் பிராக்டிஸே செய்யாதார்கள் இருக்கிறார். கௌரி ஒரு டாக்டர் இருக்கார், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டன்ட், அப்படி எல்லாம் இருக்குன்னு. அப்படியே நாங்கள் ஒட்டுமொத்தமா டாக்டர்ஸ டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களும் பிரைவேட் பிராக்டிஸ் செய்கிறேன் நினைக்கிறேன். அவர் செய்கிறேன், அவருக்கு அங்க டைம் இருக்க போது. அவர் வெரி பிஸி மேன். முக்கியமா இந்த டெங்கு பெருமளவு வந்தது, மற்ற கோவிட். காலையில டாக்டர் சத்தியமூர்த்தியோட தொலைபேசியில பேசியிருந்தேன். அப்ப உரையாடும் போதும் அவர் தன்னுடைய மன வருத்தத்தை வெளியிட்டு இருந்தார். இவ்வளவு தூரம் தாங்கள் கடமை உணர்வோட செயற்பட்டும் ஒரு சிலருடைய விஷயங்களுக்காக அனைத்து மருத்துவர்கள் மீதும் வீண் பழி சுமத்தப்படுகிறது என்று. மற்றது இந்த நீங்கள் சொன்ன குறிப்பிட்டது போல இந்த 8 மணியில இருந்து 4 மணி வரைக்கும் யாழ்ப்பாண மருத்துவமனையில யாராவது வெளியில போனால் தனக்கு முறையிட சொல்லி தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன். அப்படியான ஒரு சம்பவம் இல்லை என்றுதான் அவர் அந்த உறுதியை எனக்கு சில விஷயங்களை நீங்க பார்க்கலாம். மாற்றங்கள், மரங்கள் நடப்பட்டிருக்குது, சுற்றுச்சூழல் நல்லா இருக்குது, சூரேஜ் சிஸ்டம் இருக்குது, இப்ப ட்ரீட்மெண்ட் ஒர்க்ஸ் இருக்கு, தெரியும். அப்ப அந்த கவனிக்கக்கூடியதா இருக்கு என்னென்றால், இப்ப அர்ஜுனா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்ல அதிரடியா மாற்றணும் என்று நடவடிக்கை எடுக்கல. கவர்மெண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் அது எதிரா போயிட்டு அவர்கள் அர்ஜுனாக்கு எதிராக மட்டுமில்ல ஹாஸ்பிட்டலையே 3 அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கைக்குள்ள சத்தியமூர்த்தி அப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை சத்தியமூர்த்தி எடுத்தால் அது யாழ் போதனா வைத்தியசாலையே 3 அளவுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்திருப்பார்கள். அப்ப ஒரு வகையில இந்த மெடிக்கல் அசோசியேஷனுக்கு அவர் பணிய வேண்டியதாகவும் இருக்கு. இவர் அர்ஜுனா சொல்றார், இதுவும் விசாரிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் சொல்லி இருக்கிறார், டாக்டர்ஸ் அங்க 2 அல்லது 3 மணித்தியாலம் வேலை செய்துட்டு வெளியில பிரைவேட் பிராக்டிஸ் செய்யறேன். அதே நான் போய் பார்த்தேன். அங்கால 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது. கிரீன் ஹாஸ்பிட்டல் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு நேரடி எதிர்பக்கத்துல இருக்கு. இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒரு மைலுக்கு அங்கால 1 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கு. அப்ப அதுல போய், ஆனா கன்சல்டன்ஸ் இல்லாட்டாலும் அதுல போய்
பிரைவேட் பிராக்டிஸ் செய்துட்டு பாராண்டு அது ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து இன்னொன்று இருக்குதானே, இப்ப இவ்வளவு வளங்களையும் அந்த மக்களும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ரொட்டரி கிளப் கொடுத்திருக்கு. அப்ப அந்த உபகரணங்களை பாவித்து செய்ய வேண்டிய டெஸ்டுகளை அவர்கள் மக்களுக்கு செய்யல, மக்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பினோம் அந்த டெஸ்டுகளை செய்யறதுக்கு. அப்ப இதுல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு நிறைய. மற்றது சத்தியமூர்த்தியை பற்றி இன்னொரு விஷயத்தை நாங்கள் மறக்க இயலாது. யுத்த காலத்துல கடைசி காலத்துல அவர் செய்த சேவைகள், மக்களுக்கு செய்த சேவைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அது ஒரு மறக்க முடியாத, எல்லாரும் அந்த நன்றியே ஒரு தரம் மறக்க மாட்டேன். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்த காலத்துல அவர் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அவரையே வெளியேற்றத்துக்கான முயற்சிகளை நடப்பெற்றதா. ஒருக்கா ட்ரைனிங்கு போனவர், ஒருக்கா இங்கிலாந்துக்கு ட்ரைனிங்கு போனவர், ட்ரைனிங்கு போட்டு இங்க ஆள் அவரை மாத்தி வேறாக்களை கொண்டு வரதுக்கு இருந்த பொழுது அவர் ட்ரைனிங்கை அரவாசியில விட்டுட்டு திரும்பி வந்துட்டார். திரும்பி தன்னுடைய பொசிஷனை அண்மையில சில மாதங்களுக்கு முதல் நடந்த விஷயம், ஒரு வருஷத்துக்குள்ள நடந்திருக்கணும் நினைக்கிறேன். இப்பவும் அவருக்கு அந்த பயம் இருக்கு, முயற்சிகள் செய்யப்பட்டு. அப்ப அர்ஜுனாவுக்கு ஆதரவாக இவர் வந்தால் அடுத்தது இவற்ற தலையும் உருளும் என்ற ஒரு சிக்கல் இருக்குதான், ஒரு பயம் இருக்கலாம். என்ன சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் அர்ஜுனா பதவிக்கு வந்தால், எம்எஸ்ஆ வந்தா திரும்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஒரு பவர்ஃபுல் தானே. அவருக்கு தன்னலம் சார்ந்த காரணங்கள், ஹாஸ்பிட்டல்ல தங்கண்ட தேவைக்காக தங்கண்ட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக பாவிக்கிற வசதிகள் எல்லாம் இருக்காதானே. இவர் வந்தாங்க 25 ஜனங்களே சொல்லுது, எங்களுக்கு 25 டாக்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாண்டு இப்ப அர்ஜுனா வந்த அப்புறம் தான் தெரியுமா. அவைய வச்சியா 3-4 டாக்டர் தான் இருக்கிறேன். அதான் எங்களுக்கு ஒரு சாதாரண கிளினிக் எடுத்தீங்களா என்றால் அங்க 25 டாக்டர் எல்லாம் இல்ல, ஒரு டாக்டரும் ஒரு நர்ஸ், 2 நர்ஸ், 2 மெஷினை வச்சு போட்டு அவர்கள் உழைக்கிறார்கள். ஆனா இவ்வளவு வசதியை வச்சுக்கொண்டு நீங்கள் மக்களை திருப்பி அனுப்பினன்றது அது மிக கொடுமையான செயல். இன்னும் ஒரு குற்றச்சாட்டு, போதவஸ்து போன்ற மருந்துகள் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அது விசாரிக்க வேண்டிய விஷயம். உண்மையிலேயே இந்த குற்றச்சாட்டுல மிக தீவிரம். ஒன்று போலீஸ் இந்த விசாரணையை ஆரம்பித்திருக்கணும். அடுத்தது அரசாங்கத்துக்கு ஒரு தனியா ஒரு சுயாதீன குழு ஒன்று அமைச்சு அந்த விசாரணையை ஆரம்பிக்கணும். போலீசார் கட்டாயமாக இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கணும். இல்ல, இது என்ன சொல்லுங்க பாப்போம். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மெடிக்கல் யூனியன் இருக்கு தானே, மெடிக்கல் யூனியன் நாடு பூராவும் ஒன்று சேர்ந்ததுன்னா கவர்மெண்ட்டை கூட விழுத்தக்கூடிய பவர் இருக்கு அதுக்கு. அது கவர்மெண்ட் இத ஒரு கட்டித்தனமான முறையில இதை கையாள வேண்டி இருக்குது. இல்லையென்று சொன்னால் அர்ஜுனா, நான் நினைக்கிறேன் இந்த மெடிக்கல் யூனியன் இல்லை என்று சொன்னால் அர்ஜுனா இப்ப அங்கதான் பதவியில இருந்திருப்பார். மெடிக்கல் யூனியன் என்ற அழுத்தம் காரணமாகத்தான் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவரை வெளியேற்றாவிட்டால் நாடு பூராவும் ஒரு போராட்டம் வரும் என்ற மிரட்டல் வழங்கப்பட்டிருக்கு. சரி, நான் ஒன்று கேட்கிறேன். நீங்க நினைக்கிறீங்களா இந்த இண்டிபெண்டன்ட் சுயாதீனமான ஒரு குழு வரும்? நான் அந்த சுயாதீனமான குழு ஒன்று வரணும் என்று விரும்புகிறேன். அந்த சுயாதீன குழு மருத்துவத்துறை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. அதுக்கு வெளியில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அவர்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த விசாரணை குழு வரணும். உங்களுக்கு இது தெரியுமா, டக்ளஸ் சொல்லி இருக்கிறார் 2 நாளைக்கு முதல் சொல்லி இருக்கிறார், இந்த விஷயத்துல நாங்கள் RDHS அல்லது PDHS அவையும் பிளவிட்டிருக்கலாம். அவர் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னார், இதுல நாங்கள் அரசியல்வாதிகளும் பிளவிட்டிருக்கிறோம், நாங்களே பார்த்திருக்கோம். நல்ல ஒரு கருத்தாவது அங்கஜன் போன்ற ஆக்கள் இத கவனிச்சிருக்கணும் என்று சொல்றாரு. நாங்களும் பிளவிட்டோம் என்று அவர் ஆர்வமா இருக்கிறார். அவர் இதுக்கு ஒரு தீர்வை வைக்கிறதுல ஒரு ஆர்வமா இருக்கிறார் என்று நீங்க நம்புறீங்க? அப்படிதான் எனக்கு படுது. அர்ஜுனாவுடைய போராட்டம் தொடருமாக இருந்தால், அதாவது இந்த போராட்டம் சாவச்சேரியை தாண்டி அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களுடைய மோசடி இது சம்பந்தமான போராட்டம் தொடர்பாக இருந்தால், தெற்குக்கும் பிறகுமா இருந்தால், உங்களுடைய ஆதரவு அர்ஜுனாவுக்கு இருக்குமா அல்லது அந்த மக்களுக்கு இருக்குமா? நான் பொதுவாக மக்களின் பக்கம் தான் இருப்பேன் தெரியும். ஆனால் எவிடன்ஸ் ஒரு சம்பந்தம், ஆதாரங்களை அறிஞ்சுதான் மக்களும் செயல்படணும். அப்ப அந்த ஆதாரங்கள் எப்படி நாங்கள் எல்லாம் போய் உள்ளுக்கு போய் விசாரிக்க இயலாது. அது ஒரு இன்குவரி மூலம் தான் நடத்தலாம். ஒரு ப்ரொஃபஷனல் இம்பார்ஷியல் பேலன்ஸ்ட் இன்குவரி நடந்து அதுல வெளிப்படுத்தினா கட்டாயம். இப்ப வரைக்கும் அர்ஜுனா வைச்ச விஷயங்களை அப்ப நீங்கள் உங்களால நம்ப இல்லாம இருக்கா? இன்னும்
பெருமளவு நம்புறேன் நான். ஏன்னா அப்ப நீங்கள் இப்ப இவருக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தான் இவருடைய போராட்டத்துக்கோ அல்லது மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தான் ஏனைய விஷயங்களையும் வெளிக்கொண்டு வரலாம் இல்லையா? இது ஒரு டெஸ்ட் கேஸ் என்றுதான் நான் பாக்குறேன். இப்ப எங்களுக்கு இது மருத்துவத்துறையில இது உண்டு. என்ன பொறுத்தவரையில கல்வியிலையும் ஒரு அர்ஜுனா தேவை எங்களுக்கு. நிச்சயமாக சரியோ, அப்படி கண்ண விஷயம். அரசு அது உண்மை. அதனுடைய நாங்கள் இதை சும்மா விட்டுட்டு இருக்கலாம். அர்ஜுனா பிளவிட்டு இருந்தாலும் அவர் செய்து துவக்கி விட்டது ஒரு பெரிய ஒரு அவருடைய தவறு. அவர் இதை கையாண்ட முறையில தவறு இருக்கலாம். அதாவது இத என்ன சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக அதை வெளிக்கொண்டு வந்தது முறை தவறாக இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் அதை விட அதற்கு வேற ஒன்றும் செய்யறதுக்கான வாய்ப்பையும் இவர்கள் வழங்க இல்லை. அதான் முக்கியமான காரியம். என்ன பொறுத்தவரையில வேற என்ன வழி இருக்கு? அவர் ஒரு தனி மனிதன். இதையெல்லாம் அவரை ஒதுக்கியாச்சு. சரியோ, அவர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இருக்கிறார். அதுக்கும் போக RDHS PDHS வாங்க கதைப்போம், இருந்து கதைப்போம், நேரடியா போய் நாங்களே விசாரிப்போம். சரியோ, ஒன்று சேர்ந்து விசாரிப்போம் எல்லாத்தையும் கேட்ட பொழுது இவ ஒத்துழைக்கல. நான் ஒத்துழைச்சிருப்பேன். போய் இவர்களுக்கு நினைக்கிறேன் இவர்களுக்கு அர்ஜுனா மீது ஒரு பயம் இருக்கிறது. இவர் எல்லாத்தையும் கண்டு மக்கள் மத்தியில வச்சிருவார் என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கிறது தான் நினைக்கிறேன். அந்த பயம்தான் இவர்களை குற்றம் செய்யாதவர்களுக்கு பயம் இருக்காது இல்லையா? குற்றம் ஏதோ இருக்கிறபடியா தானே பயம் இருக்குது. நம்முடைய விசாரிக்க வேணும்ன்றதான் என்னுடைய இது. நினைக்கிறேன். அப்ப இந்த நீண்ட உரையாடல் வயதான இந்த காலத்துல இவ்வளவு நேரம் இதுல இருந்து எனக்கு உங்களை பார்க்க தெரியுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்றது இல்ல. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நியூஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தரம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறேன். இதுவரையில RDHS கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு நம்ப முடியாமல் இருக்கு. PDHS நம்ப முடியாமல் இருக்கு. ஆனா ஒரு டாக்டர் இந்த 7-8 குற்றச்சாட்டுகளுக்கு மறுமொழி சொல்ல தெரிஞ்சிருக்கிறார். ஒரு 1-2 விஷயம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தாலும் செந்தூரனை தான் சொல்றாரு. அவர் ஒரு நல்ல டாக்டர். அவர் சொல்றாரு என்னன்னா டாக்டர்ஸை கேவலப்படுத்திட்டாரு இவர். ஆனா அந்த நிலையை உருவாக்கினது இவர்கள் தானே பெரும்பாலும். அது ஒரு இளைஞன், துடிப்புள்ள ஒரு இளைஞன் கொதிச்செழும் பொழுது எல்லா சிஸ்டம் எல்லாம் தனக்கு எதிராக இருக்கும் பொழுது அவர் ஆவேசப்படுறதுல ஒரு ஆச்சரியப்படுறது கொண்டு இனி அவர் தன்னுடைய சொந்த இதுகளையும் அரசியல் இதுகளையும் இதுக்குள்ள கொண்டது புத்திசாலித்தனமோ எனக்கு தெரியல. ஆனா அதுவும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பட்ட வலிகள் அதுகளால வரலாம். சூரியசேகரம் மயில் வாகனம் தனதுடைய மூத்த நிலையிலும் இன்றும் ஒரு போராட்ட உணர்வோடு மக்களின் பக்கத்தில் நியாயத்துக்காக நிற்கிறார் என்ற அந்த புள்ளியோடு நாங்கள் இந்த நேர்காணலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். நல்ல விஷயம். இந்த சந்தர்ப்பத்துக்கு நல்ல நன்றி. நேகமா ஒரு கிழமைகள்ல ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றம் ஒன்று தெரியும் நினைக்கிறீங்க. அந்த மாற்றம் மக்களுக்கு பாசிட்டிவானதாக இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நேர்காணலை முடிவுக்கு கொண்டு வருவோம். நன்றி.